அழகில் தலை சிறந்த ஷோ குவாலிட்டியில் 2 தரமான சினை மாடுகள் நம்ம சேனலில் விற்பனைக்காக வந்திருக்குங்க. மாடுகள் 2ம் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலையில் இருக்குது, என்ன கறவையில் இருக்குது, இது எல்லாமும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இது ஒரு 4 பல்லு தலையீத்து சினை கிடாரிங்க. ஹெச்எஃப் மாடுங்க, சரியான லைனேஜ் மாடு, செம்ம முக அழகுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான சிந்தாமணி ரக ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. நல்ல ஒரு முக அழகு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல நீட்டு போக்கு, தலைச்சனுக்கே சூப்பர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். தலையீத்துக்கு 4 பல்லுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின ஒரு 15 நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 17 லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும், குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க. 100% 17 லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல குவாலிட்டி மாடுங்க, பார்க்க அவ்வளோ அற்புதமாக நல்ல நீல அகலத்தில் ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக விற்பனைக்காக இருக்குங்க. மாட்டோட கலரும் மெஜாரிட்டியாக ஒயிட் நிறம், மைனாரிட்டியாக பிளாக் நிறம் கொண்ட மாடுங்க. ரேராக கிடைக்கக்கூடிய கலருங்க. மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தருமபுரியில் விற்பனைக்காக இருக்குது. தருமபுரியில் மணிகண்டன் எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக இருக்குங்க. பக்கத்தில் ஏதோ கிராமர் சொல்லியிருந்தார். நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் 92,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. தாராளமாக மணிகண்டன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. மாட்டோட காம்பு அமைப்பாருங்க, ரோஸ் அண்ட் பிளாக் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடு, சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க. சரி, முதல் மாட்டோட டீட்டெயிலை பார்த்துட்டோம். இந்த 2வது மாடு பாருங்கள். இது ஒரு கருப்பு சட்டை மாடுங்க. சரியான சைஸ் மாடு, நல்ல தூக்கலான உடல் அமைப்பு, நல்லா நீட்டு போக்கு, சூப்பர் குவாலிட்டி மாடுங்க. வெளியே எங்கன்னா இருந்ததுன்னா 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க மாட்டுக்கான விலையை. கறவு ஒரு 30 லிட்டர் சொல்லுவாங்க. சேலத்தெல்லாம் போச்சுன்னா 30 லிட்டர் கறக்கணும்னுவாங்க. மாட்டுக்கான கறவை என்னன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு 15 லிட்டர் கறந்த மாடு, 2ஆணியத்துக்கு 17 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கறவை திறன் தான் சொல்லியிருக்காங்க. 30 லிட்டர் சொல்லலை, 25 லிட்டர் சொல்லலைங்க. 15 லிட்டர் கறந்த மாடு, 2ஆணியத்துக்கு 17 லிட்டர் கறக்குன்றாங்க. 6 பல்லுக்கு 2ஆமியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு, இளங்கடாரி தான். மாட்டோட குணத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நல்ல ஓரளவு கிளைமேட் தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஜோரான முகலட்சணங்க, அற்புதமான குவாலிட்டி, அதே மாதிரி சூப்பரான குணங்க. இந்த அக்கா தான் மாட்டை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு மாடு குணமாக இருக்குன்றது பாருங்கள். காம்பு இடைவெளி நல்லா இருக்குது. அந்த மடியில் மட்டும்தாங்க ஒயிட் இருக்குது, அதனால தான் கருப்பு சட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு இளங்கிடாரி தான். 2 மாடுமே 6 பல்லு 4 பல்லில் சினையாக இருக்கக்கூடிய மாடுகள் தான். தலா 17 லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோடி மாடுகளும் சுழி சுத்தத்தோடு இருக்குது, மடிக்குச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். மாட்டுக்கு நண்பர் 92,000 விலை சொல்லியிருந்தார். 2வது மாட்டுக்கு 72,000 விலை சொல்லியிருக்காங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 மாடும் 10-15,000 கம்மியாக தான் சொல்லியிருக்க மாதிரி தோணுதுங்க. விருப்பமுள்ள நபர்கள் விலையை இன்னமும் குறைச்சி அனுசரித்து தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. தருமபுரியிலேருந்து எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தேர்வு பண்ணுங்கள். பண்ணையை மேலும் வளர்த்து கொண்டு போங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும்